ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்களா நம்ம ஒரு ரேண்டமான vlog தான் பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சாய் ஜோகியா. சாய் ஜோகினா யார் நீங்கள்? சாய்னா அதான் யாரு? சரி, இன்னைக்கு வந்து ரேண்டமான ஒரு vlog பார்க்க போகிறோம். நம்ம கடையில் இன்னைக்கு என்ன நடக்குது. இன்னைக்கு வந்து ஒரு செட்டாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு எத்தனை ப்ளவுஸ் மம்மி? எத்தனை ப்ளவுஸ் மம்மி? 20 ப்ளவுஸ் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நீ ஸ்டிச் பண்ணுறியா? அது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீட்டாக பதில் சொல்லணும், சரியா? 20 ப்ளவுஸ் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். சேம் சாரீ, சேம் ப்ளவுஸ், சேம் டிசைன். டிசைன்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதனால ரேண்டமான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி பண்ணுறது எடுக்க வேண்டியதான். ஹாய் गाइस, முன்னாடி சொல்லிட்டாங்கல இங்க 6 வயசு இருக்காங்க. என்ன மாதிரி பேசுறேன்? ஹாய் गाइस, இந்த சேனல்ல வாங்க போறோம். அம்மா வீடியோ பண்ண போலாம் வாங்க. ஹாய் गाइस, இந்த வீடியோல துணி சேனல் பார்க்க போறோம். வாங்க போலாம் வீடியோல. பாருங்க, இதான் அந்த ப்ளவுஸ். பாருங்க, இதான் அந்த ப்ளவுஸ். இது வந்து ரொம்ப ஒர்க்லாம் இல்லை, சும்மா லைட்டாக லேஸ் ஒர்க் மட்டும்தான். நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் லேஸ் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 20 ப்ளவுஸ். இது வந்து எதுக்கு இந்த மாதிரி செட்டாக கொடுக்குறாங்கன்னா, ஆயுத பூஜைக்கு திருப்பூரில் எல்லாரும் வந்து செட்டாக போடுவாங்க. அதனால உள்ளவங்க ஆமா, இது மாதிரி தான் எல்லாரும் போடுவாங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, மறந்துடாம பண்ணிடுங்க. அதனால ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன், சரியா? பேசும்போது இடையில பேசக்கூடாது. அதனால திருப்பூர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து போடுவாங்க, செட்டா போடுவாங்க. ஆமா, எல்லாரும் போட்டு அக்செப்ட் பண்ணுங்க. நான் சொல்லுறேன், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசி முடிச்சோட பேசணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க எல்லாரும். அப்படியே மறந்துடாதீங்க ப்ளீஸ். மறந்துடாதீங்க, சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. பை பை. பை பை. இஸ்கியால். மிஸ் யூ ஆல். பை பை. வீடியோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. சரி, ஓகே, போதும் போதும் இரு, நான் பேசிக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு இந்த வேலை தான் கடையில். இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. நீ எத்தனை பத்தி காட் லைக் ஷேர் நானே லைக் நீ சொல்லு. லைக் சப்ஸ்கிரைப் அப்ப சொல்லு. நீ முடிச்சது அப்ப என்ன சொல்லு? ஓகேவா? ஓகேவா? நீ ஃபுல்லா சொல்லும் போது நீ சொல்லு. ஓகே? மா முட்டு. ஹாய் गाइस, இந்த வீடியோல சூப்பரான ஜோடி வாங்க. மன்னமய வாய் லிப்ஸ்டிக்கா இருக்கு. ஃபில்டர்ல இருக்கும். மன்னமய வாய் பார்த்தா லிப்ஸ்டிக்கா இருக்கு. ஏய் சி, லிப்ஸ்டிக்கா. ஹாய் गाइस, இந்த வீடியோல மச்சில ஒரு துணி பாப்போம். சூப்பரான துணி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வெல்கம் டு சேனல். இன்னைக்கு பார்த்தா துணி பார்க்க வாங்க போலாம். இருப்பேன்
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 சாரீஸு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி நம்மக்கிட்ட கொடுத்தப்போ ஃபோல்டிங்கில் இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம ரிட்டன் ஃபோல்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்பேஷியஸாக இருக்கும். அதனால திரும்பவும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இதில் மொத்தம் 18 சாரீஸ், 18 ப்ளவுஸுமே ஒவ்வொரு சைஸு. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ளவுஸையும் தனித்தனியாக கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸு. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸையும் தனித்தனியாக கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒன்று தான் இதில் ப்ராப்ளம். ஸோ பார்த்திங்கன்னா அம்மா வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. கட்டிங் வந்து எப்போவுமே அம்மா மட்டும்தான் நம்ம ஷாப்பில். கட்டிங்க்கு இது வரைக்கும் எந்த ஆளும் போட்டதில்லை. கட்டிங் மாஸ்டர்னு இப்போ வரையும் ஸ்பெசிஃபிக்காக யாருமே நம்ம கடையில் வந்து போட்டதில்லை. ஏன்னா நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்டிங் தான். ஸோ மாஸ்டர்ஸ் வச்சு பண்ணும்போது அந்த ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் செட் ஆகலை நிறைய பேருக்கு. ஸோ அதனால் இப்போ வரையும் அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் கட் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணுறேன். அதுவும் வந்து அவங்க ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நான் போட்டுக்குவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கட்டிங் மாஸ்டர்ஸ்னு இது வரையும் ஸ்பெசிஃபிக்காக யாரும் வந்ததில்லை. டைலர் பார்த்திங்கன்னா டைலர் ஒரு அது மாறிக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் அம்மா கடை வச்சப்போ இருந்த ஒரு அண்ணா தான் இப்போ வந்து டைலராக இருக்கார். ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 or 6 இயர்ஸாக நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து சில ரீசன்னால் போயிட்டாங்க. இப்போ வந்து அகெயின் திரும்பவும் அவங்களே தான் வச்சுருக்கோம். ஸோ அவங்க தான் ஃபுல்லாக எல்லா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுறது. மோஸ்ட்லி அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் டைலர் இல்லாத டைமில் நானும் அம்மாவும் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ திருப்பூரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஆயுத பூஜை டைம் அப்போல்லாம் வந்து இந்த கம்பெனிஸில் வந்து இந்த செட் சாரீஸ் போடுறது, அந்த ஆயுத பூஜை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க திருப்பூரில். ஸோ அதனால் இயர்லி இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 3 கம்பெனிலேருந்து வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த நார்மல் கஸ்டமர், அதாவது நம்ம ரெகுலராக தைக்கிற கஸ்டமர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் இந்த ஆயுத பூஜை டைமில் டெலிவர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா இந்த ஆர்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் பண்ணணுன்னாலும் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க மறக்காமல் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் தான் அந்த ப்ளவுஸு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸோ சாரீஸ் அங்கே இருக்குது. ஸோ எல்லாமே அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது முடிச்சிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.